என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா, அதான் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மோவூரில வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வாசிக்க போறப்ப, ஃபர்ஸ்ட்டு போயிட்டு முதல்ல வாசிச்சோம். வாசிச்ச உடனே, "என்னடா இப்படி வாசிக்கிறாப்புலயே!" அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இளைஞர்கள்லாம் ரொம்ப உற்சாகம். ரொம்ப உற்சாகம், ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப உற்சாகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வாசிச்சு முடிச்சுட்டு உடனே பாட ஆரம்பிச்சேன். பாட ஆரம்பிச்சோன்னா, அத விட ரொம்ப பெரிய உற்சாகமாயி போய், அங்க இருந்தவங்க ஃபுல்லா அனைவரும் எல்லாருமே மாலை தான், சால்வை என்னால அத மறக்கவே முடியாது. செம்ம சந்தோஷம். எல்லாருமே என்ன தூக்கி வச்சு ஒரு ஆரவாரமா கொண்டாடி, அந்த ஊருக்கே நான் ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து குடுத்தேன். எனக்கும் நல்ல பேரு. நல்லா உற்சாகப்படுத்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த ஊர்ல. போய் சீப்பாக பேசுவாங்க இதுமாரிலான்னு வந்து, என்னப்பா இவன் மோளம் அடிச்சிடான் அவன் மோளக்காரன் அவன் அப்படின்ற மாரியே. ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், போகிறோம் வரோம். நாங்களாம் எப்படி சொல்லுது, ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். எப்படி பார்த்துக்கா எங்கள் அப்பா வந்து கரும்பட்டார், எங்கள் அம்மா கூலி வேலை செய்கிறாங்க. அவங்க ஏற்ற மாதிரி தான் நம்மளும் பண்ண. ரசிகர் வந்து எங்க இவருடைய ப்ரோக்ராம்னால தவறாமல் போயிடுவார். அவரோட ரசிகர் வந்து அண்ணனை பற்றி சொல்லுவார். என் பேர் ஹரி. நான் இவங்கெல்லாம் இதே ஊர் தான், அண்ணனோட சொந்த பக்கத்து ஊர் பசங்க. நான் வெளியிலேருந்து வந்தேன் அண்ணனை பார்க்கலான்ட்டு. இன்னைக்கு பாட்டை போட்டு எவன்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சானோ அவன் முன்னாடி நம்ம பாட்டை போட்டு நம்ம யாருன்னு காட்டுறோமாப்ல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, விழுப்புரம் மாவட்டம் ஆழியூர். கரகாட்ட கலைஞன், கிராமப்புற பாடகர், நாட்டுப்புற கலைஞர், இன்னும் பல பெயர்களுக்கு சொந்தக்காரர் அண்ணன் அருள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குண்ணா. அப்பா வந்து கூலி வேலை செஞ்சாங்க, அம்மாவும் கூலி வேலை தான் செஞ்சாங்க. ரொம்ப அதான் இந்த கங்காணி வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது போலலாம் செஞ்சு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். படிக்க வச்சாங்க. நான் வந்து 10வது வரைக்கும் படித்தேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடுக்கே அப்போ ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு எப்படியோ எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காபதம் பண்ணி படிக்க வச்சாங்க. படிக்கும்பொழுது ஸ்கூலில் 6வதுலேருந்து நான் படிக்கும்பொழுது எனக்கு என்னுடைய தொழிலினுடைய உணர்வுகள் ரொம்ப அதிகமாச்சு. மேளம் வாசிக்கிறதுலேருந்து, பாட்டு பாடுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்கூலில் வந்து பல வகையான போட்டிகள் வைப்பாங்க. அப்போ வந்து இப்போ ஓவியப் போட்டி, நடனப் போட்டி அப்படின்னும்போது பாட்டு போட்டி வைப்பாங்க. அதில் வந்து எனக்கு அப்போ ஸ்கூலில் வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல் டீச்சரு எனக்கு ஸ்கூலில் ஒரு தடவை மொதல் பாட வச்சாங்க. அப்போ தான் வந்து பாட்டு நான் ஸ்கூலில் தான் மொதல் பாடுறேன். அப்போ பாடும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஸ்கூல்லேயே நல்ல சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நல்ல ஒரு பேரும் பாராட்டு கிடச்சிது. அதன் மூலிமா எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே என்னை வெளியில் மற்ற ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி என்னை நிறையா ஸ்கூலில் பாட வச்சாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்து ஸ்கூலுக்கு நல்ல பெருமை சேர்த்து நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்தேன். அதிலேருந்து என்னுடைய வாழ்க்கை அதிலேருந்து மியூசிக்கில் தொடர ஆரம்பிச்சிது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மேளம் பாட்டுனாலே ரொம்ப ஆர்வம். நல்லா பாடுவேன், நல்லா மோளம் அடிப்பேன். ஸ்கூல்லேயே எங்களை வந்து ட்ரம்ஸ்லாம் அதிகமாக வாசிக்க வைப்பாங்க. காலையில் வந்து மார்ச் பண்ணும்போதெல்லாம் வாசிக்க வைப்பாங்க. அதிலேருந்து கண்டினியூ ஆனது. அதுலேருந்து எங்கே வாய்ச்சாலும் நான் போயிட்டு அங்கே நின்று பார்ப்பேன். அது அப்படியே எனக்குள்ளே பதிஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னுக்கு வந்தது தான். அப்போ எல்லா வீட்லேயுமே வந்து பசங்க படிக்கணும், படித்து வேலைக்கு போகணும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இசை துறை சார்ந்து போகல, சரி பண்ணுப்பா நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களா? இதெல்லாம் பண்ணக்கூடாது படிக்கணும், அவங்க எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பேரண்ட்ஸ்? அப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து நான் அதான் இப்போ ஸ்கூலில் இதுமாரி நான் பாடினேன்னு எங்கள் வீட்டில் கேள்விப்பட்ட உடனே, இந்தமாரிப்பா நான் ஸ்கூலில் பாடினேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி படி, அந்த படிப்பு திறமையால் நீ முன்னுக்கு வந்தால் எங்களுக்கும் நல்லது, உனக்கு நல்லது. ஏன்னா உன்னை வந்து பெரிய இடத்துல படிக்க வைக்கிற அளவுக்கு எங்களால் முடியல. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நம்ம ஏழ்மைப்பட்ட குடும்பம், அந்த ஸ்கூலில் படித்தாலும் நல்லா படித்து நீ நல்லா, ஆனால் இந்த திறமையில் வந்தாலும் சரி, இல்லை படித்து நல்லா வேலைக்கு போனாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மாரி வீட்டில் அப்பா அம்மா சொன்னாங்க. எனக்கும் குரு இருக்கார். நான் வந்து ஸ்கூலில் இந்தமாரிலாம் ட்ரம்ஸ் வாசிக்கும்போது அப்போ எனக்கு எங்கே வாசித்தாலும் ட்ரம்ஸ் வாசித்தாலும் எனக்கு நல்ல ஆர்வம். போயிட்டு இருந்து பார்ப்பேன். அவங்க வாசிட்டு வச்சுட்டு போகும்போது நானும் எடுத்து வாசிப்பேன். அந்தமாரி வாசிக்கும்போது எங்கள் குரு ஒருத்தர் வளவனூரில் இருக்கார். அவர் பேர் நான் வைப்பேன். அவர் வந்து என்னை பார்த்துட்டு, நீ நல்லா அடிக்கிற, உனக்கு நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டிலேயே ஒரு 4 வருஷம் தங்க வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, அதாவது முதல்ல சைட் ட்ரம்மு, அதுக்கப்புறம் ட்ரம்மு,
அதுக்கப்புறம் பம்பை தவுள் எல்லாமே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எனக்கு வாசிக்க வச்சவரே அவர் தான். அவர்லாம் இல்லைன்னா உண்மையிலே எனக்கு திறமை இருக்குதான், இருந்தாலும் அவர் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்குலாம் வந்தே இருக்க முடியாது. முழுக்க முழுக்க அவர் தான். நான் ஃபஸ்ட்டு காரணம் அவர் தான், என் குரு அவர் தான், என் வாத்தியார். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னை முன்னுக்கு கொண்டு வர வச்சவரே அவர் தான். சரி, நான் கேட்பீங்க இப்போ பொது வழியில் உள்ளூரில் ஸ்கூலில் பாடுறதோட இப்போ ஊரில் வந்து பாட ஆரம்பிப்பீங்களா? கரகாட்டம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஆமா. நீங்கள் ஃபஸ்ட்டு பாடின ஊர் இல்லை வாசித்த ஊர் அப்படின்னா மறக்க முடியாத சம்பவம்னா நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். மறக்க முடியாத சம்பவம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மோகூர்னு ஒரு ஊர். நான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் ப்ரோக்ராம் பண்ணேன். கரகாட்டத்துக்கு தான் அங்கே தான் பாடினேன். அது மறக்க முடியாத ஒரு ஊர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு உற்சாகம் கொடுத்து நல்ல வரவேற்பு, நல்ல ஒரு பேர் கிடச்சிது எனக்கு அங்கே. அங்கே தான் என்னுடைய முழு திறமையை நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த ஊர் தான் காட்டினேன், மோகூர். ஓகூர். சரி, இப்போ நீங்கள் அடுத்தது இப்போ ஃபுல் டைமாக இது மெயின் வேலையே இது தான், வேறு எந்த வேலையும் கிடையாது? விவசாயமோ இல்லை வேறு எங்கே வேலைக்கு கூட பண்ணுறீங்களா, இல்லை ஃபுல்லுமே நீங்கள் ஒரு கலைஞனாக தான் இருக்கிறீங்க? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதில் தான். மற்ற வேலையோ விவசாய வேலையோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க வாசிக்கிற வேலை தான். இதே தொழில் தான். இது மட்டும் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ வீட்டில் பசங்க ஒய்ஃப் இருப்பாங்களா, அவங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட், எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி நீங்கள் இன்னும் வளரணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட்டும் முழுக்க எனக்கு இருக்கும். இந்த இசைக்கலையில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தொழிலில் நான் இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு சரி வராது அப்படிலாம் சொல்கிறவங்களாம் கிடையாது. இது வந்து எங்களுக்கு இதான் தெய்வம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எங்கள் மனைவிக்கும் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாருக்குமே இதான் தெய்வன்ற போல் எனக்கு வந்து எனக்கு உற்சாகம் தான் கொடுத்தாங்களே ஒழிய இது வேண்டாம், இது செய்யக்கூடாதுலாம் போகல. அவங்களும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த தொழிலை நேசிப்பாங்க. அவங்களுக்கும் இது முழு அக்கறை உண்டு. அவங்களும் அக்கறை எடுத்துக்குவாங்க தொழிலில். 10வது படிச்சிருக்கும்போது அப்பா இறந்துட்டார். அப்பா வந்து உடம்பு முடியாமல் இறந்துட்டார். அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்ட சூழ்நிலை ஆகிப்போச்சு எங்களுக்கு. அம்மா மட்டும்தான். அண்ணனும் அம்மாவும் கூலி வேலைக்கு போயிட்டு தான் என்னையே ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, துணிமணிக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாச்சு அப்பா இறந்ததுக்கப்புறம். அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் நான் முழுக்க இந்த தொழிலில் இறங்க ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ கஷ்டமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் நான் படிப்பை நிறுத்திட்டு இந்த தொழிலுக்கு போனதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அதிலேருந்து எங்கள் வீட்டில் அம்மா, அண்ணன் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க, கொஞ்சம் பணம் வேலைக்கு போயிட்டு பணம் ரெடி பண்ணி கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு சொந்தமாக வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் உதவியாக இருந்தாங்க. அவங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்து நான் அந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர அவங்களும் எனக்கு உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தாங்க. எதையும் இது நீ நிறுத்து, இது நீ செய்ய தேவையில்ல, நீ வேறு வேலைக்கு போ, வேறு வேலையை செய்ய அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. இந்த தொழில் தானே செய்கிற, சரி நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் தான் நான் அந்த தொழிலை ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம இதிலேயே நம்ம செய்யணும், நம்மளுக்கு முழுக்க கடைசி வரைக்கும் இதான் அப்படின்ற மாதிரி அந்த தொழிலில் இறங்கினேன். பொதுவாக கள்ளக்குறிச்சி பக்கம் வந்துட்டாலே எல்லா ஊர்லேயுமே நான் வரேன்னாலே எல்லா ஊர்லேயுமே நல்ல வரவேற்பு இருக்கும், நல்ல உற்சாகம். நிறைய ஊர் கள்ளக்குறிச்சி ரவுண்டு இருக்கிற எல்லா ஊர்லேயுமே எல்லா ஊருமே ரொம்ப ரசிப்பாங்க, எனக்கு ரொம்ப வரவேற்பு கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கும் மனநிறைவாக நாங்கள் வந்து எங்கள் கலையை நடத்தி கொண்டு வருவோம். அதனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் இருக்கிற மக்களையும் நல்லா மறக்கவே முடியாது. எல்லாருமே நான் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கேன்னா அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊரில் இருக்கிற மக்களும் முக்கியமான காரணம். அவங்கள என்னால் மறக்கவே முடியாது என்றைக்கும். இப்போ இந்த கலை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு இந்த கலை உங்களுக்கு வந்து விருப்பமானது? முழுக்க இதுதான். அதாவது வந்து ஒரு வேளை சாப்பிடாம கூட இருந்தலாம், ஆனால் இசையை நேசிக்காமல் என்னால் இருக்கவும் முடியாது, இந்த கலையை நேசிக்காமல் என்னால் இருக்கவும் முடியாது. ஒரு நாளைக்காச்சும் பாடாமல் என்னால் இருக்க முடியாது. வேலையிலனாலும் வீட்டில் இருக்கும்போது கூட நான் சும்மா பாடிக்கிட்டு தான் இருப்பேன். வீட்டில் இருந்தாலோ எங்கேயாவது இப்படி வெளியில் வண்டியில் போனாலோ ஒரு டீ கடைக்கு போனாலோ பாடிட்டு தான் இருப்பேன். அதனால் எது எப்படி இருந்தாலும் நான் முக்கியமாக முதல்ல நேசிக்கிறது இந்த கலை, இந்த தொழில். இதுதான் எல்லாமே உயிரினு கூட சொல்லலாம். இப்போ ரசிகர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டில் சாதிச்சவங்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ பல துறையில் இருக்கிறவங்களுக்கு ரசிகர்கள் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சில ஊருக்கு போனால் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபோட்டோ பிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரசிகர்கள் இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்களா, உங்களை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க? எனக்கு ரசிகர்கள் நான் வாசிக்கு போகும்போதும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி எங்கேண்ணா இருக்கீங்க, இன்றைக்கி என்ன ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு அனைத்து பேருமே நிறைய ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அடுத்த ப்ரோக்ராம் எங்கே, நீங்கள் உங்களுக்கெல்லாம் எங்கே ப்ரோக்ராம் இருக்கோ தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணா, நாங்கள் கட்டாயம் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தே ஆகணும், நாங்கள் வந்தே ஆகணும், ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறோம். எங்கள் ஊரில் நிறைய பேர் பார்க்கல உங்களை இன்னும், உங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்க்கணுன்னு நான் என் கூட 4 பசங்க வர நினைக்கிறாங்க, நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க. இப்போ இந்த கரகாட்டத்தில் இப்போ பாசிட்டிவாக சொல்கிறீங்க, ரசிகர்கள் பாராட்டுறாங்க, நல்லா பாருன்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு விரும்பத்தகாத சம்பவம், ஒரு ஒரு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, ஒரு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது அப்படின்னா ஏதாச்சும் இருக்குங்களா? சில ஊரில் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும்.
கலையை ரசிக்க தெரியாதவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு எங்களை மாதிரி கலைஞர்கள்ட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணி ராவடி பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். நம்மக்கிட்ட இப்படி செய்கிறாங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படியே ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில். ஆனால் ஏதாச்சும் ஒரு 1-2 ஊரில் தான் அப்படி இருக்கும். மீதி கலையை ரசிக்க தெரிஞ்ச ஊரில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப வரவேற்பு கொடுப்பாங்க. சில ஊரில் அப்படி இருக்கும். அது ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கும். வர்ற கலைஞர்கிட்ட ஒரு மாதிரி தவறாக பேசுகிறதும் தவறான முறையில் நடந்துக்கிறதும் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். இப்போ ஆரம்ப கட்டத்தில் இப்போ சாப்பாடுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்து சொன்னீங்களா, இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாத்துக்கும் தெரியிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. நீங்கள் இன்னும் எதை நோக்கி போகிறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னுடைய அடுத்த கட்ட பயணம் எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான அண்ணன் சிங்கர் அந்தோணிதாசன் அவர் ஆசீர்வாதத்தோட இப்போ நான் நல்லாவே இருக்கேன். அடுத்தது அவர் நோக்கி தான் பயணிக்கிறேன். எனக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு தரேன்னு இருக்காரு. சாங் ஒன்று பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக அதை நோக்கி தான் பயணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சூப்பர் சிங்கர் சரிகமப்பா அதுக்கு உண்டான போகிற வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த கரகாட்டம் இந்த கலை நிகழ்ச்சியாக இரவு சமயத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நைட்டில் தூக்கம் கெட்டு போகுது. இப்போ அடுத்தது சிரமமாக இருக்குது, அடுத்த நாள் போகணும். இப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது இப்போ இன்றைக்கி நைட்டு நாங்கள் வாசிச்சோம்னாக்கா, இன்றைக்கி நைட்டு நாங்கள் வாசி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கே பகல் மணி 2-3 ஆயிரும். வீட்டுக்கு வந்து மறுபடியும் உடனே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு மறுபடியும் கண்டினியூவாக அடுத்த நைட் வேலைக்கு நாங்கள் உடனே கிளம்புவோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் கூட இருக்கிற அனைத்து கலைஞர்களுமே அப்படி. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 4 நாள் தொடர்ந்து வாச்சோமே, 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், 1 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களை நம்பி மற்ற கலைஞர்கள் இருக்கிறாங்க. எங்களை நம்பி ஊருக்காரங்களும் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்க எங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் எதிர்பார்க்குற ஊரை நாங்கள் பழி வாங்கியோ ஏமாற்றோம் அந்த ஒரு மனம் எங்களுக்கு வராது. அதனால் அந்த தூக்கம் இல்லாமல் ராப்பகல் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த டைம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே நைட்டு ஆட்டம் முடிச்சுட்டு வருவோம். நைட்டு ஆட்டம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே பகல் மணி 1-2 ஆகிடும். 2 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். அப்படியே குளிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூவாக அப்படியே அடுத்த வேலைக்கு போகிறது இப்படி தான் கிளம்பி போக முடியும். அந்த கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். இருந்தாலும் நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டோமே, அந்த ஊரில் நம்மளை எதிர்பார்ப்பாங்களே, அவங்களுக்கு போய் நம்ம கலையை செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்றதுனால நாங்கள் ரெஸ்ட்டுன்றதே அந்த டைமில் இருக்காது. அப்படியே கண்டினியூஸாக நைட்டு பகல் அப்படியே போயிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்களே. இப்போ அந்த பாடுறது மூலிமா உங்களுக்கு ஒரு மீடியாவிலேயோ ஒரு டிவி சேனலில் பாடுறதுக்கோ இல்லை சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை நீங்கள் அதை நோக்கி பயணிச்சிருக்கீங்களா? இல்லை வாய்ப்பை தேடி நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் கண்டினியூஸாக கொஞ்சம் வேலை இருந்ததுனால அந்தந்த ஊருக்கு நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அட்வான்ஸு ஒத்துக்கிட்டனால என்னால் அந்த டைமில் அதை பண்ண முடியல. இல்லைன்னா நான் எப்போயும் அதை நான் பண்ணியிருப்பேன். எல்லார் ஊருக்கும் நம்ம கண்டினியூவாக வேலைக்கு போகிறோமே, இந்த டைமில் கொஞ்சம் சீசன் டைமாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதனால் அப்போ என்னால் அதை பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு நிறையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன். கண்டிப்பாக இப்போ நான் அந்த ஃபீல்டுக்கு போவேன். அடுத்ததுனா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். இந்த துறையில் உங்களுடைய வாழ்நாள் லட்சியம் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னுடைய வாழ்நாள் லட்சியம்னா என்னுடைய கடைசி வரைக்கும் எனக்கு இந்த இசை. அடுத்தது என்னன்னா பட வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போ நான் கொஞ்சம் முடியாத கட்டத்தினால நிறுத்தி வச்சுட்டேன். கண்டிப்பாக என்னுடைய அடுத்த ஒரு முன்னேற்றம் அதில் இருக்குது. கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். அதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு இருக்குது. நான் கண்டிப்பாக அதுக்கு போவேன். சரி, இப்போ அடுத்தது இப்போ இங்கே பசங்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள பற்றிலாம் சொல்லுவாங்க. இவங்களாம் யார் உங்க கூட கற்றுட்டு இருக்காங்களா, இல்லை இவங்க எப்படி, உங்களை பற்றி சொல்லுவாங்களா? ஆமாம், இவர் என் தம்பி. அவர் என்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு. இப்போ வாசிக்கிறாரு. அவர் என் தம்பி தான். இப்போ கற்றுக்கிட்டு இருக்காரு. இது என் பையன். அது என் பையன் தான். இது தங்கச்சி பிள்ளை. நாங்கள் ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான். இருந்தாலும் எல்லோரும் படிக்கிறாங்க. படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். படிக்க வச்சுக்கிட்டு இந்த இதுவும் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கலையை அடுத்து தொடர்ந்து. ஆமாம், அது தொடரணும் அப்படின்றதுனால கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ பசங்க எத்தனை பசங்கண்ணா உங்களுக்கு இருக்காங்க? எனக்கு 5 பிள்ளைங்க. 5 பசங்க. ஆமாம். 5 பேரும் படிச்சுட்டு இருக்காங்களா? 5 பிள்ளைங்கள 4 பிள்ளைங்க படிக்குது. ஒரு பிள்ளை குழந்தை, இன்னும் குழந்தை 4 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ ஒரு வேளை நீ இப்போ பார்ப்பீங்க, படித்தவங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நல்லா இருக்காங்க. சரி, நம்மளால் படிக்க முடியலையே, அந்த லைஃப் விட்டுட்டுமே நம்ம இதுக்கு வந்துட்டுமே அப்படின்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் என்றைக்குமே அதுபோல் நான் ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா நான் படித்தப்போ எனக்கு படிப்பே அதிகமாக வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாடுறது, மேளம் அடிக்கிறது, மேளம் வாசிக்கிறது இப்படியே தான் இருந்துச்சு ஒழிய, நான் இந்த தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நிறையா கஷ்டங்கள் நடந்த தொழிலுக்கு வந்துட்டுமே இப்படி சொல்கிறாங்களே, நம்மளை இப்படி பேசுகிறாங்களே, நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறோமே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை எப்படிலாம் நான் ஒருபோதும் நினச்சது கிடையாது. கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனாலும் அப்புறம் அவ்வளோ இதில் கூட நான் மற்றபடி நம்ம படிச்சிருந்தா இன்னும் பெரிய வேலைக்கு போயிருமே அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. இந்த தொழில் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அப்படின்னு முழுக்க இந்த தொழிலே நேசித்தோம், இன்னமும் நேசிக்கிறதா இருக்கிறோம். வணக்கம், என் பேர் அன்பரசன். நாதஸ்வரம்
கிளானட்டு எல்லாமே வாசிக்கிற கலைஞர் நான். அண்ணங்கிட்ட ஒரு 6-7 வருஷமாக பழக்கம் எனக்கு. அப்போ வந்து அதான் ஒரு அளவுக்கு வாசிப்புன்னு வச்சுக்கேன். அண்ணங்கிட்ட போனால் ஒரு ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட அண்ணன் பேரே சொல்லி அவர்கிட்ட போனால் நீ நல்லா வருவ போன்ட்டு 4 பேர் சொன்னாங்க. அந்த டைமில் அவர் இவர்கிட்ட பேசணும் கொள்ளணுன்ற ஒரு ஃபீல்டில் இருந்தேன். அப்புறம் அண்ணங்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டேன். நான் உங்கள் கூட இருக்கணும்ண்ணா, உங்களை மாரி நானும் வாசிக்கணும் போகணும் அப்படி சொல்லியிருந்தேன். சரி வாப்பா என் கூட இரு. ஒரு 6-7 வருஷமாக அவர் கூட இருந்து இப்போ அன்பரசனே என்ன ஒன்றே தெரியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அவர் கூட இருந்து இந்த ஊர் ஃபுல்லாக அவர் கூட இருந்து ஒரு பேரோட நான் இருக்கிறேன். நான் ஒரு 6வது வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். படிச்சுன்னு இருக்கும்போது இதுமாரி அப்பா என்ன இருந்தார், படிப்பு அதான் 4 பசங்கிட்ட விசாரிக்கும் போது என் பையன் படிக்கிறானா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தார். கேட்கும்போது எங்கே படிக்கிறான் என்ன தான் பண்ணுறான் அவன்ன்ற மாரி தப்பாக என்னை பற்றி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னன்னாரு, நம்ம தொழிலை விட்றக்கூடாது புள்ளன்ற மாரி அவர் இட்டுன்னு போயிட்டு நாதஸ்வரம் வந்து அவரும் ஒரு இசை கலைஞர் தான். எப்படின்னா நாதஸ்வரம் கிளானட்டு எல்லாமே வாசிக்கிறவர் தான். அதனால் அவர் என்னன்னாரு, சரி 4 பேர்கிட்ட விசாரித்து பார்ப்போம் பையன் நாதஸ்வரம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு என்னை கேட்டார். அப்போ வந்து எனக்கு அப்பா நாதஸ்வரம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், நான் போயிட்டு கற்றுக்குறேன்பான்ட்டு என்னை கடலூரில் இட்டுன்னு போய் காலேஜில் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அப்பா வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தான். இருந்தாலும் அவர் இறந்த உடனே என்ன பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம இந்த குடும்பத்தில் நம்ம ஒரு கலைஞனா நம்மளும் அப்பா மாரி வாசிக்கணும் போகணுன்னு ஒரு ஒரு எப்படின்னா அதுமாரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாதஸ்வரம் மட்டும் தான் வாசிச்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிளானட் வாசிக்கிறதுக்கு ஒரே தொழிலே சேருமே, நம்ம மேலுக்கு வளரணுன்ற மாரி கிளானட் வாசிக்கும் போது அண்ணன் பேர் சொல்லியிருந்தாங்க. இதுமாரி அவர்கிட்ட கொஞ்சம் போயிட்டு இருப்பா கூட, நீ நல்லா வாசிப்ப போகணுன்னாங்க. அப்புறம் அண்ணங்கிட்ட வந்தேன். இதுமாரி என்னண்ணா நாங்களும் உன்ன மாரி வாசிக்கணும்னா போகணுண்ணா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். சரி தம்பின்ட்டு ஒரு 6-7 வருஷமாக கிட்ட அவர் கூட தான் இருக்கிறேன். அவர் கூட தான் வாசின்னு இருக்கிறேன். மேலுக்கு நல்லா வாசிக்கணும், எனக்கு மேடை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கணும், நானும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும், அண்ணனை மாரியே நானும் இருக்கணும். ஒரு 6 வருஷமாக அண்ணன் கூட பழகி இருக்கிறேன். அவர் அதான் ஒரு கற்றுக் கொடுக்குற வீட்டிலலாம் போயிட்டு இருந்தால் துணி தோய் அது தோய் இது தோயின்ட்டு அப்படியே மாடு மாரி வேலை வாங்குவாங்க. 6 வருஷமாக அண்ணன் கூட இருக்கிறேன். சீனு ஒரு வார்த்தை கூட எப்படி இப்படி வாசிக்கிற போகிறன்ற ஒரு சீனு கூட ஒரு வார்த்தை என்ன கேட்க மாட்டார் போக மாட்டார். இருந்தாலும் அன்பால் நிறையா என்னை ஆதரிச்சு பிடிச்சிக்கிறார் அண்ணன். அவரெல்லாம் இந்த அளவுக்கு நான் வளர்ந்து மேலே வந்திருக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் 2 பேர் போகும்போது அருள் அன்பரசனா ஒரு இடத்துல கூப்பிட்றாங்கன்னா இவர் இல்லைன்னா என்னால் வளர்ந்துருக்க முடியாது. இந்த அளவுக்கு முழுக்க எங்கள் அண்ணன் தான். இந்த எல்லாமே இந்த தொழிலுக்கு போகிறது எல்லாமே அவர் தான் எனக்கு. அவர்கிட்ட இந்த 6 வருஷத்தில் வந்ததுலேருந்து எல்லாமே அவர் கையில் தான் இப்போ நான் இருக்கிறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அவருக்கு தகுந்தமாரி வேலை செஞ்சுக்கின்னு போய்க்கின்னு எங்கள் குடும்பம் என்னென்னா ரொம்ப அப்படி அந்த அளவுக்கு போன குடும்பம் இன்றைக்கி அண்ணனால தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். முழுக்க எங்கள் அண்ணனும் நானும் நல்லா இருக்கணும். தொழிலை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி எங்களை ஏற்றுக்கணும். 4 வேலை நீங்கள் கொடுக்குறதோ போகிறதோ வரதோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ அருள் அண்ணன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்குன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்பா அம்மா வேணும்னு கேட்டால் கூட எனக்கு இவர் தான் வேணுன்ட்டு அந்த அளவுக்கு அண்ணன் எனக்கு பாசமாக பார்த்துக்கினாரு. எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட இவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு எனக்கு அவர் பிடிக்குண்ணா. சரிங்க. இப்போ அப்பா நீங்கள் சின்ன வயசுல இறந்துட்டாருன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு கலைஞராக வளர்ந்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களா? இப்போ அவர் இருந்தால் எப்படி சந்தோஷப்படுவார் சொல்ல முடியுமா? ஆமாம், அவர் இருந்திருந்தாருன்னா என் பிள்ளை இன்றைக்கி அதான் இவரை பேர் சொல்லி என் பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு இந்த அளவுக்கு என் பிள்ளை வாசிக்குது. அவர் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பார். நம்ம பிள்ளை அந்த அளவுக்கு வாசிக்குதே போகுதுன்ற மாரி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இல்லை அதனால் அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்குது. நீங்கள் படிக்கலைங்களா? நான் ஸ்கூல் காலேஜில் போய் படிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் 6வது வரைக்கும் தான் படித்தேன். படித்து சுத்தமாக படிப்பே வரல எனக்கு. சில எப்படி சொல்கிறது, ஒரு ஏபிசிடின்றது அந்த ஒரு வார்த்தை கூட எனக்கு வரல. அதனால தான் அப்போ உனக்கு என்னடா வேணும் என்ன அதான் நீ என்ன பண்ண போகிற இதுமாரியே இருந்தால் எப்படி தான்ன்ற மாரி தான் நான் சொல்லிட்டு மட்டும் விட்டார். அதை கற்றுக்கின்னு வந்து தான் அப்புறம் இந்த கிளானட்டு இந்தமாரி பேண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிது. நீங்கள் எவ்வளோ நாள் இந்த வாசிக்கிறது வாசிப்பீங்க? நான் வந்து கற்றுக்கிறது 3 வருஷம், வாசிக்கிறதோட சேர்த்து ஒரு 12 வருஷமாக. இன்னும் கடைசி வரைனா நீங்கள் எவ்வளோ நாள் இன்னும் வாசிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் நான் சாவர வரைக்கும் வாசின்னு இருப்பேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ஆமாம், இந்த தொழில் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முரளி.
என் சொந்த ஊர் வந்து நெட்டப்பக்கம், பாண்டிச்சேரி நெட்டப்பக்கம். டோல் அடிப்பேன், சைட் ட்ரம் அடிப்பேன், பேஸ் அடிப்பேன். இப்போது பிளான்ட் வாசிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் நானே வாசினுக்கிறேன். அண்ணன்கிட்ட தான் கற்றுன்னு இருக்கிறேன். அண்ணன்கிட்ட கற்றுக்கின்னு திரும்ப இன்னும் அதிகமாக கொஞ்சம் நிறையா கற்றுக்கணும். இப்போ ஓரளவுக்கு தான் வாசிப்பேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கின்னு நல்லா வளரணும். அவர் மாரியே வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் திரும்ப ஒரு 4 பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாரி இருக்கணும். அது போலலாம் எனக்கு ஆசை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் நிறையா ஆசை இருக்குது. இன்னும் பெரிய பெரிய லெவல்லலாம் போகணுன்ற ஒரு ஆசை எனக்கு. அதனால் அண்ணன்கிட்ட வந்துருக்கிறேன். அதுவும் இல்லாத என்னடா இந்த வேலை செய்கிறான், மோளம் அடிக்கிறானா, அவனுக்கு பொண்ணு கொடுக்குறது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் தப்பு. ஆனால் நாங்கள் படுற கஷ்டத்தை அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கங்கே போய் நாங்கள் நிறையா ஊரில் வேலை செஞ்சுருக்குறோம். ஆனால் ஒரு சில ஊரில் கவனிப்பாங்க, ஒரு சில ஊரில் கவனிக்க மாட்டாங்க. இசையை கவனிப்பாங்க, ஒரு சில ஊரில் கவனிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரியாக சரக்கு போட்டு வந்து நான் இப்படி அடிக்கிறா அப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசுவானுங்க. பேசக்குள்ளேயே நாங்கள் அடிக்கல, போகல, வரல, அது எதுக்கு நாங்கள் சும்மா வந்தோம், நாங்கள் இன்னைக்கு காசு தானே கொடுங்க, அந்த காசு தானே நான் வேலையும் செய்கிறோம், அது எப்படின்னா நீங்கள் நல்லா அடிக்கல, போகல, வரல அப்படி இப்படின்னு கேட்போம். நல்லா வாசிக்கும் போதே இதெல்லாம் சொல்லுவாங்க, சும்மா வாண்டடாக சண்டை வாங்குறதுக்கு. அது இப்படிலாம் கஷ்டமாகி ஆனால் திரும்பவும் அதுமாரி கேட்டாங்க, இந்த வேலைக்கு வரக்கூடாது, போகக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் இல்லை. இன்னும் இது நிறையா கற்றுக்கின்னு நிறையா இன்னும் பெரிய பெரிய லெவலில் போகணுன்ற மாரி தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கின்னு இந்த இசையை விடக்கூடாது. இசையை விடாத நம்ம இன்னும் கொஞ்சம் 4 பேருக்கு நாம் வளர்த்துட்டு போவோன்ற மாரியெல்லாம் எனக்கு கொஞ்சம் நிறையா ஆசை. இன்னும் எனக்கு கடைசி வரைக்கும் இந்த இசை தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. டோல் சைடு ட்ரம் தான் அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கிளாண்ட் மேலே கொஞ்சம் ஆர்வம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அண்ணனை ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பேன், பரவாயில்ல அண்ணன் இதுமாரிலாம் போய் ஒரு நிறையா ஊரில் போய் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. அதுபோல் நாமளும் ஆகணும், அண்ணன்கிட்டே இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அண்ணன்கிட்டே இருக்கணும், திரும்ப இன்னும் கொஞ்சம் அவரை மாரியே வாசிக்கணுன்ற மாரி தான் நம்மளுக்கு. என் பேர் மணிகண்டன், விழுப்புரம் மாவட்டம் ஆடியூர் கிராமம். நான் வந்து 12th முடிச்சுட்டு ஐடி படிச்சிருக்கேன். எனக்கு ஆறாவதுலேருந்து இந்த ட்ரம் வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போவே அண்ணன் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாரு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி சொல்கிறது, வீட்டில் வந்து இதுமாரி நல்லா தான் படிச்சிருக்க, இதுமாரி கம்பெனி போய் வேலை செய்ய அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தாக்கா எனக்கு ட்ரம் அடிக்க நான் வந்து சைட் ட்ரம் வாசிப்பேன். எனக்கு சைட் ட்ரம் அடிக்க தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதுதான் இந்த ஃபீல்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போனாலும் எப்படி சொல்கிறது, 1 மாதம் போவேன், அதுக்கப்புறம் நின்றுவேன். எனக்கு இது வேலை பிடிக்கல, நான் இந்த இதுதான் வாசிக்கணும் அப்படின்ற மாரி போயிடுவேன். அப்புறம் பார்த்தாக்கா எல்லாமே சொல்லுவாங்க, என்ன மாடு இதெல்லாம் இதுமாரி என்னடா இதுமாரி மாடு வச்சுங்கிற, அதெல்லாம் பண்ணி தர மாட்டாங்க, அதெல்லாம் பார்த்துலாம், இதெல்லாம் எனக்கு பிடிச்ச வேலை நான் செய்ய முடியும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் எனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் தான் செய்வேன் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. அப்படி எப்படி சொல்லுது, அதுமாரி நிறைய பேர் சீப்பாக பேசுவாங்க இதுமாரிலான்னு, வந்து என்னப்பா மோளம் அடிச்சிடான், மோளக்காரன் அப்படின்ற மாரி. ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், போகிறோம் வரோம். நாங்களாம் எப்படி சொல்லுது, ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். எப்படி பார்த்துக்கா எங்கள் அப்பா வந்து கரும்பட்டார், எங்கள் அம்மா கூலி வேலை செய்கிறாங்க. அவங்க ஏற்ற மாதிரி தான் நம்மளும் பண்ண முடியும். அவங்களும் சொல்லுவாங்க நிறையா மாரி பண்ணு போ அப்படின்னு. ஆனால் நம்மளால இதுமாரிலாம் எப்படி சொல்லுது, நான் இல்லைம்மா இப்படி தான் போவேன், நீ ரொம்ப பிடிக்குமா அப்படி சொல்லுவேன். அப்புறம் அண்ணன் பார்த்தனாக்கா எனக்கு எப்படி சொல்லுது, சின்ன வயசுலேருந்து ஆறாவதுலேருந்து இவர் தான் கற்றுக் கொடுப்பாரு எல்லாமே. நானும் நிறையா கேட்பேன், நிறையா சொல்லி தருவார். அதேமாரி இவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டுருவேன். இதுமாரி எங்கே போனாலும் இதுமாரி அருள் தெரியுமா ஆழியூரில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் எங்கள் அண்ணன் தான் அப்படி சொல்லிட்டு நானும் சொல்லுவேன். சரிப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நல்லா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நிறையா அவரை பற்றி நிறையா பெருமையாக சொல்லுவாங்க. இன்னும் நிறைய ஊருக்கு போனாக்கா இதுமாரி இன்னும் எங்கள் சின்னமுட்டு கல்லூர், இந்த எப்படி சொல்கிறது கடனூர் அப்படி போனாக்கா இன்னும் அந்த அருள்லாம் இருக்காங்களா அப்போல்லாம் அப்படி சொல்லிட்டு நல்லா பாட்டு பாடுவானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்தோன்னாக்கா இன்னும் எப்படி சொல்லுது, இன்னும் மேலும் மேலும் வளரணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்னும் எப்படி சொல்லுது, நம்ம ஊரில் ஆடியூர்னாக்கே அருள் தான் அப்படின்ற மாரி பேர் வரும். இன்னும் அவரு மாரியே இன்னும் பாதனூர்லேருந்து அன்பாஸ் ஒருத்தர் இருக்காரு, அவரும் கிளாண்ட் வாசிப்பார். நம்ம
எப்படி சொல்றது, கண்டமால் இருந்த முரளி இருக்காரு, அவரும் கிளாண்ட் வாசிப்பார். இன்னும் அவர் மாரி அருளான மாரி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இன்னும் எப்படி சொல்றது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்மள மாரியே. இவரும் டோல் எல்லாம் வாசிப்பார். அவரும் நல்லா இன்னும் எப்படி சொல்றது, மேலும் மேலும் வளரணும் ஒரு ஆர்வத்தை நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய அண்ணனுடைய தீவிர ரசிகர் வந்து எங்க இவருடைய ப்ரோக்ராம்னாலும் தவறாமல் போயிடுவார். அவரோட ரசிகர் வந்து அண்ணனை பற்றி சொல்லுவார். என் பேர் ஹரி. நான் இவங்கெல்லாம் இதே ஊர் தான், அண்ணனோட சொந்த பக்கத்தூர் பசங்க. நான் வெளியிலேருந்து வந்தேன் அண்ணனை பார்க்கலான்ட்டு. ஃபஸ்ட்டில் கரகாட்டம் பார்க்க போகணுன்னாவே கூச்சப்படுவோம், எல்லோரும் சிரிப்பாங்க, ஏன்னா கரகாட்டம் பார்க்க போகிறான் இவன் அப்படின்னு கலாய்ப்பானுங்க. ஒரு நாள் தெரியாமல் வீட்டில் தூக்கம் வரலன்ட்டு ஏஞ்சி போயிட்டேன் பசங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து. அப்புறம் பார்க்கும்போது தான் அண்ணன் நல்லா வாசிச்சு வீட்டுக்கு போகலாம் போர் அடித்து கிளம்பும்போது நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தார் இவர். அப்படி பாடும்போது நல்லா பாடுறாரு இவர் சொல்லி பார்க்கும்போது அன்னையிலேருந்து இவருடைய தீவிர ஃபேனாக மாறிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வாங்கி அவர்கிட்ட மெசேஜ் பண்ணுறது, அது எனக்கும் கல்யாணத்துக்கு ஊற்றணும் ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து. அது அப்பப்போ அவர்கிட்ட கேட்பேன், மெசேஜ் பண்ணுவோம், சொல்லுவார் இந்த மாதிரி கற்றுக்கலாம் பாரு, பெரிய விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தீவிர ரசிகர் இருக்காங்க ஊரில். இவருக்கு குரூப்பே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வந்தால் மட்டும் போகிற கூட்டம் நிறையா இருக்குது. இன்னும் சாதாரணமாக கரகாட்டம்னா ஒரு 10-20 பேர் போவானுங்க வண்டியில். இவர் வராது தெரிஞ்சால் இன்னும் ஒரு 20 வண்டி எக்ஸ்ட்ரா போகும். இன்னும் நிறையா வாய்ப்பு கிடைக்கணும் இவருக்கு. கள்ளக்குறிச்சிக்கு வந்தாவே இவருக்கு ஒரு தனி பேர். எல்லா ஊர்லேயும் மாலை மரியாதை, சட்டை ஃபுல்லாக வரும், காசு மாலையாக தான் இருக்குது இவருக்கு. இன்னும் நிறையா சினிமாவுக்கு போகணும், பெரிய பெரிய ஸ்டேஜ் ஏறணும் இவர். அதனால் இவர் குருநாதராக நினச்சி இவரை வாழ்த்துக்கிறேன். அவர் பாடின பாட்டில் உனக்கு பிடிச்ச பாட்டுன்னு என்ன சொல்லுவா? நிறையா பாட்டு பிடிக்கும். ஒரு சில தலைவர்களுடைய வரலாறுலாம் ஃபுல்லாக பாடுவார். பாட்டு பாடும்போதும் நான் ஒரு சிங்கர் பாடுற மாதிரியே இருக்கும். சும்மா ஏனோ தானே பாட மாட்டார். நல்லா வாசிக்கிறதும் அதேமாரியே கொஞ்சம் தப்பு இல்லாமல் வாசிப்பார். அதில் தான் எனக்கு பிடிச்சிது. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய பாட்டு நாங்கள் கேட்டிருக்கோம். நீங்கள் இப்போ எங்களுக்காக ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்கண்ணா. செங்காரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி, எங்க வச்ச என் மனச சொல்லேண்டிய செல்லக்குட்டி, கண்டேனடி காதலிய ஓ மோகத்தை நேத்து தான், கொண்டேன் ஆசை பூங்கோடியே உங்கூட நான் சேரத்தான், பெண்ணைய மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் அடிக்காதே, பேச்சு பார்வை ரெண்டிலையும் எரிமலையா வெடிக்காதே, மானே மானே உறவன நினைச்சேனே, உன்னைத்தானே நானே என் உசுருக்குள் ஒழிச்சேனே, சொக்க வச்ச பச்சை கீழி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதென்ன, தானா தந்தன தனனா தனனா தன தந்தன தனனா தனனா. நன்றி நன்றி.
பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த கல்லை திருப்பதி மீடியாவுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும். எங்கள் வீடியோலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.